இல்லை திரு ஷியாம், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஏன் கட்சிகளுடைய கூட்டணி நிலைப்பாடுகள் மாறிக்கிட்டே இருக்கு? சமீப உதாரணம் காங்கிரஸ் கட்சியை பார்த்தோம். திமுக இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது நேற்று சொன்னாங்க. சொல்லிட்டு தாவேகா கிட்ட ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டாங்க. இன்னைக்கு திமுக அந்த இதை புறக்கணிக்கிறாங்க. மதிமுக கடந்த 2 நாட்களாக என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். என்ன நடந்துகிட்டு இருக்கு உங்கள் பார்வையில்? ஒரு புதிய கட்சி அல்லது புதிய சக்தி, ஒரு டிராமாட்டிக் எமர்ஜென்ஸ் வந்து தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கிறோம். தாவேகா, விஜய், முதலமைச்சர் விஜய். அது வரும்போது எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து அசையத்தான் செய்யும். திமுக இன்றைக்கு வந்து இந்தியா கூட்டணியில் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்கிற அறிக்கையில கழக தோழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து, உண்மையிலே திமுக இந்தியா கூட்டணியில பங்கெடுத்திருந்தா திமுக தொண்டர்கள், திமுக ஆதரவாளர்கள் எல்லார் மனதுமே ரொம்ப புண்பட்டிருக்கும். அவங்க கொதிச்சு தான் எழுந்திருப்பாங்க. காரணம் வந்து காங்கிரஸ் கட்சி நடந்து கொண்ட விதம் வந்து யாருக்கும் பிடிக்கல. அது போக ஓட்டர் வந்து ஒரு செப்பரேட் பிளாக் ஆயிட்டாங்க. இப்போ அதாவது ஒவ்வொருவரும் ஒரு தனித்தனியான ஓட் பேங்கை வந்து மெயின்டைன் பண்றாங்க. இப்போ தாவேகா ஓட் பேங்க்னு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கியை ஐடென்டிஃபை பண்றோம். இப்போ அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா அந்த ஓட் பேங்கை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். யார் அவங்க? யாருன்னா ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க. தங்களுக்குன்னு ஒரு அரசியல்ல ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தணும், நமக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் வரணும் என்று நினைப்பவர்கள் ரொம்ப முக்கியமா. இன்னொன்று, ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள், அரசியல் சித்தாந்தங்கள் மீது ஏதோ ஒரு வகையான சலிப்பு. காக்ரோச் ஜனதா பார்ட்டியிலுமே அதை நீங்க பார்க்கலாம். அவங்க கொடுத்திருக்கிற அறிக்கைகள், இல்ல அவர் வந்த உடனே வந்து எப்படி வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சைலண்ட் மார்ச் போகணும்னு சொல்றது, இதுல எல்லாமே இந்த பேட்டர்ன் வந்து நல்லாவே தெரியுதுங்க. இது உலகெங்கிலும் இதை நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி திமுக, அந்த திமுக கூட்டணியில் அங்கம் பெற்ற கட்சிகள், அது வந்து ஒரு டிராமாட்டிக் எமர்ஜென்ஸ் உள்ள இன்னொரு பார்ட்டியோட கூட்டணியில சேர்ந்த பிறகு இனிமேல் வந்து கோ எக்ஸிஸ்டன்ஸுக்கு வழி இல்லை. இந்த தரப்புகள் ஒன்றாக இணைந்து வந்து இனிமேல் பயணம் போக முடியாது. அப்படி பயணம் போனால் அந்த படகு கவிழ்ந்து விடும். சரி, அப்படியே இருந்தாலும் அதை சொல்லுவதில் என்ன தயக்கம் இருக்கு? இப்போ விடுதலை சிறுத்தைகளோ, ஐயுஎம்எலோ, இல்லை மதிமுகவோ எல்லாரும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்ச மாதிரி தான் பேசுறாங்க. ஒரு கான்கிரீட்டா நாங்கள் இங்கே தான் பயணிக்கிறோம், இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஈவன் காங்கிரஸ் கூட இந்தியா கூட்டணியில் திமுக அங்கம் வகிக்கிறது, அது தாவேகா கிட்ட எம்பி சீட் வாங்கிட்டு வந்து அதை சொல்றாங்க. இதெல்லாம் என்ன கணக்கு? ஏன் அந்த ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு? ஒரு டிசிஷனை ஏன் வந்து கிளியரா எடுக்க முடியாம தவிக்கிறாங்க எல்லாரும்? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அவங்க 5 எம்எல்ஏக்கள் ஆதரவுன்னு சொன்ன உடனேயே இனிமேல் வந்து வரவிருக்கிற தேர்தல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளியை போட்டு தாவேகாவுக்கு தான், தாவேகா கூட்டணியில் நம்ம நீடிப்போங்கிறத அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. ஐயுஎம்எலுக்கும் விசிகாவுக்கும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கு. உள்ளாட்சி தேர்தல் வந்தா முழுசா ஆத்துலயே அந்த காலை வச்சிருவாங்க. அது ஆறா சேரான்னு நமக்கு போக போதுதான் தெரியும். ஏன்னா ஒரு மேயர் தேர்தல், ஒரு நகராட்சி தலைவர் தேர்தல் வைங்களேன், மேயர் கூட விட்டுருங்க, நகராட்சி தலைவர் தேர்தல், அதுல வந்து சில சீட்டுகள் வந்து வாங்கணும்னு விசிகாவோ இல்ல ஐயுஎம்எலோ நினைக்கும் போது அவங்க எப்படி வந்து மாற்று முடிவு எடுக்க முடியும்? எல்லாத்தையும் விட்டுருவோம். மந்திரி சபை கூட்டம் நாளைக்கு நடக்க போதில்லை, தமிழ்நாட்டின் முதல் மந்திரி சபை கூட்டம். அப்போ மந்திரி சபைக்கு கூட்டு பொறுப்பு வந்துரும்ல. அப்ப தாவேகா மற்றும் தாவேகா கூட்டணியில் இருக்கிற பிற அமைச்சர்கள் எல்லாரும் கூடி சில முடிவுகள் எடுப்பாங்கல்ல. அந்த முடிவுகளுக்கு எல்லாரும் பொறுப்பாகும் போது விசிகாவோ ஐயுஎம்எலோ வந்து எப்படி வேற மாற்று முடிவுலாம்? அதுதான் நானும் சொல்றேன். ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க? திமுக கூட்டணியிலிருந்து நாங்க வந்துட்டோம், விலகிட்டோங்கிற வார்த்தை வர மாட்டேங்குது. ஈவன் காங்கிரஸ்ல நீங்க சொன்னீங்க, அதுலயுமே எனக்கு அந்த சந்தேகம் தான் இருக்கு. எதுக்கு தாவேகா இந்தியா கூட்டணியில் இணைந்து விட்டதுங்கிறது வராம திமுக இந்தியா கூட்டணியில் தான் நீடிக்கிறது அப்படிங்கிறது எதுக்கு ஒரு கம்மா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும்? தாவேகா இன்னமும் இந்தியா கூட்டணியில இணைஞ்சிட்டோம்னு சொல்லல, அதுதான் இதுக்கு காரணம். இந்தியா கூட்டணியில பிற கட்சிகள் இருக்குல்ல, விசிகா இருக்குது, நமக்கே தெரியும். அப்போ தாவேகா இந்தியா கூட்டணிக்கு வர்றோம், நாங்க வந்து இந்நேரம் வந்து அனுப்ப போறோம் அப்படின்னு அவங்க இன்னும் சொல்லல. ப்ராப்ளே நாளைக்கு சொல்லுவாங்களா இருக்கலாம். திமுக முடிவை பார்த்துட்டு நம்ம முடிவு எடுத்துருக்கலாம்னு நினைக்கலாம். ஏன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் திமுக எங்க எதிரின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சோ திமுக இருக்கிற ஒரு கூட்டணியில தாவேகாவும் இருக்க முடியாதுல்ல, மிக இயல்பாக. தாவேகா இருக்கிற கூட்டணியில திமுக இருக்க முடியாது. இப்ப திமுக இன்னைக்கு சொல்லிருச்சு, நாளைக்கு வந்து தாவேகா சொல்லும் போது வந்து இந்த விஷயம் தெளிவாயிரும். உண்மையிலேயே வந்து சிபிஐ சிபிஎம் தான் இப்ப என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க அமைச்சரவையில இல்ல, ஆனா திமுக கூட்டணியில தொடர்ந்து நீடிக்கிறாங்க. வெளியில இருந்து ஒரு காரணத்துக்காக ஆதரவு கொடுத்தாங்க, இப்ப அந்த காரணமும் இல்ல. அவங்க எந்த காரணத்துக்காக ஆதரவு கொடுத்தாங்களோ அந்த காரணம் இப்ப இல்லைன்னு ஆயிப்போச்சு.
அப்போ சிபிஐ சிபிஎம் ஏதோ ஒரு நிலைப்பாடு அவங்க எடுத்து ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கு. ம். அப்போ சிபிஎம் தேசிய கட்சி, தேசிய நிலைமைக்கு ஏற்றவாறு அப்படின்னா பிஜேபியை தோற்கடிக்கணுங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். ம். பிஜேபியை தோற்கடிக்கணும் அப்படின்னா மாநில கட்சிகள் அடங்கிய ஒரு அணி. ம். அதுல இப்போ நம்ம வந்து முலாயம் சிங் யாதவ் கட்சிக்கு, அகிலேஷுக்கு வந்து நம்ம இங்க சீட்டு கொடுக்க வேண்டியது இல்ல. ம். அங்க போய் நம்மளும் சீட்டு கேட்க போறது இல்ல. பீகாருக்கும் பொருந்தும், ராஜஸ்தானுக்கும் பொருந்தும், ஜார்க்கண்டுக்கும் பொருந்தும். ம். ஆனா அந்தந்த மாநில கட்சிகள் ஆளுக்கு 10 சீட்டு 15 சீட்டு வந்து ஜெயித்தா ஒட்டுமொத்தமா ஒரு பிளாக் கிடைக்குமே. ஆமா. 80 எம்பிக்கள், 70 எம்பிக்கள். ம். அது ஒரு பெரிய நெகோசியேஷனா இருக்குமே. ம். எதுக்கு காங்கிரஸ் கட்சியை தூக்கி சுமக்கணும்? ம். இந்த எண்ணம் அநேகமாக மாநிலத்தை மட்டுமே மையமாக கொண்டு இயங்குகிற எல்லா கட்சிகளுக்குமே இப்போ வந்திருக்கும். ம். அந்த இடத்துல திமுக முதல் பால் அடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, இந்த கட்சிகளோட எல்லாம் இணைந்து இந்தியா கூட்டணியின் மைய புள்ளியாக நாங்க திகழ்ந்தோம் போட்டிருக்காங்க. ஆமா. அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. ம். அப்போ மைய புள்ளி வந்து இல்லைன்னு ஆகும்போது சுற்றி வருகிற புள்ளிகள், அந்த புள்ளிகளும் இல்லைன்னு தானே ஆகும். சரி, இப்போ மதிமுக நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்க இறுதியா? மதிமுக வந்து உண்மையிலே அவங்க என்ன நிலைப்பண்ண தெரியல. சரி, அவங்களுக்கு சின்னம் இல்லைங்க. முதல்ல வந்து அவங்க கொடை சின்னம் தான் அவங்க நின்னாங்க. 98 பாராளுமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணி வரைக்கும் கொடை சின்னம். அதுக்கு பிறகுதான் பம்பர சின்னம் போனாங்க. அந்த சின்னத்தை அவங்க தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியாதது அவங்க தப்பு தான். 6% ஓட்டுல இருந்தாங்க 96ல. அதுல இருந்து படிப்படியா அவங்க தேய்மானம் தான் அடைஞ்சிட்டு வந்தாங்க. திமுகவோட சின்னத்துல நின்னதுனாலதான் எங்களுக்கு தோல்வின்னு அவங்க சொன்னாங்கன்னா, 1967ல ஐயா சீபா ஆயத்தினார், நாம் தமிழர் கட்சி உதயசூரியன் சின்னத்தெல்லாம் போட்டி போட்டு வெற்றி பெற்றது. ஐயா மாப்போசி அவர்களோட கட்சி தமிழரசு கழகம் உதயசூரியன் சின்னத்தை தான் நின்று போட்டி போட்டு வெற்றி பெற்றது. அதற்கு அடுத்த தேர்தல்களிலும் அதே நிலைப்பாடு தான் அவங்க தொடர்ந்தாங்க. ஒரே ஒரு வித்தியாசம், இப்போ வந்து வேற கட்சி சின்னத்துல நின்று வெற்றி பெற்றவர்களுக்கு அங்கீகாரம் இல்லைங்கிற ஒரு நிலைப்பாடை தேர்தல் ஆணையம் எடுத்துருச்சு. அதுதான் இதுல இருக்கிற பிராக்டிகல் சிக்கல். அதை எடுத்து வழக்கு இருக்கு. சர்டிபிகேட்ல ஸ்பான்சர்ட் பைங்கிற அந்த காலம் வருது. அது திமுக தான் வரும். மதிமுக எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருந்தாலும் திமுக தான். இந்த இடம் வந்து ஒரு நெருடலான இடம். அதையெல்லாம் மனதில் வைத்து மதிமுக சொல்லுது. ஆனால் அவங்க பயன்படுத்தின வார்த்தை ரொம்ப பெரிய தவறு. துரதிருஷ்டவசமாகன்ட்டாங்க. அப்படின்னா அண்ணாவோட சின்னம் துரதிருஷ்டவசமான சின்னமா? எங்களை நிர்பந்தப்படுத்தினாங்க. நாங்க நிர்பந்தப்படுத்தினா கமலஹாசன் நிர்பந்தப்படுத்தினாங்கல்ல, அவங்க தேர்தலே போட்டி போட வேண்டான்னு மக்கள் நீதி மையம் ஒதுங்குச்சு. அதே மாதிரி நீங்களும் ஒதுக்க வேண்டியதானே? அது எளிதான விஷயம் தானே. தேர்தலையும் போட்டி போட்டு 2 சீட்டையும் ஜெயிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து துரை வைகோ இப்படியான கருத்துக்களை எல்லாம் சொல்வது, அவரும் தாவேகா கூட்டணிக்கு போறாருங்கிற அது நோக்கி தெரியுது. அது ஆரின் அதர்வைஸ் தாவேகாவை எப்படி எல்லாம் ஒழிக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு இவங்க எல்லாரும் போயிட்டாங்க.